ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுருக்க சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட், சரிங்களா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அந்த வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க, சரிங்களா. இதுவும் என்னென்ன வேக்கண்ட்டுகள் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, இது இல்லாமல் டிரைவர், இந்த மாதிரி நிறைய வேக்கண்ட்டுகளை விட்டுருக்காங்க, சரிங்களா. இதுக்கு சேலரிலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,500 71,900 வரைக்கும் கொடுக்குறாங்க, சரிங்களா. சேலரி வந்து பே ஸ்கேல் வைஸாக டிஃபர் ஆகும். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு சேலரி டிஃபர் ஆகும். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 19,500 19,500 கொடுக்குறாங்க, சரிங்களா. ஒன்றுக்கு 25,000 இருக்கும், ஒன்றுக்கு 30,000 இருக்கும், அந்த மாதிரி டிஃபர் ஆகும், சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 13, 2024, சரிங்களா. அடுத்த மாதம் 13ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, சரியா. இன்னும் 1 மந்த் இருக்குது இது அப்ளை பண்ணுறதுக்கு, லாஸ்ட் டேட் வரைக்கும், சரிங்களா. இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. ஜாப் லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா, ஜாப் லொக்கேஷன் சென்னை ஹைகோர்ட்டில், சென்னையில் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போது எத்தனை வேக்கண்ட் காலியாக இருக்குது, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குலையும் எத்தனை வேக்கண்ட் காலியாக இருக்குது, ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மாஸ்டர் மைண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்டையும் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேட் எப்போன்றதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைன் மூலியமாக மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி, சரிங்களா. அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள், லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், சரிங்களா. ஆன்லைன் மூலியமாக தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம அந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணால் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸாம் மூலமாக மட்டும்தான் ஆளுங்க எடுக்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் விசிட் பண்ணணும், சரிங்களா. உங்களுக்கு அட்மிட் கார்டு அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் எக்ஸாம் போய் விசிட் பண்ணி நேரில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். அதுக்கான நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய டேட்டையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன வேக்கண்ட்டுக்கு எத்தனை போஸ்ட் காலியாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தோன்னா டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டு 22 வேகன்ட் இருக்குது. சேலரி நம்ம முன்னே பார்த்த மாதிரியே 19,500 71,900 வரையும் கொடுக்குறாங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டரும் 19,500 71,900 கொடுக்குறாங்க. கேஷியரும் சேம். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா 16,600 60,800 வரை கொடுக்குறாங்க. 8 வேகன்ட் காலியாக இருக்குது, சரிங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிகளில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 இயர் வரையும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, சரிங்களா. இல்லை நான் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரேன் அப்படின்னா உங்களுக்கு 32 இயர் வரையும் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கேன், எனக்கு ப்ரொமோஷனுக்காக இது நான் எழுதுறேன், அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 47 வரையும் இது இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுவும் டிகிரி எதுக்கில் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணால் டிகிரி முடிச்சிருக்கலாங்க. சயின்ஸில் முடிச்சிருக்கலாம், ஆர்ட்ஸில் முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கலாம், மெடிசனில் முடிச்சிருக்கலாம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணால் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கலாம், சரிங்களா. யூஜி முடிச்சிருக்கலாம். ஆனால் என்ன பேசிஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வழக்கமாக முடிப்போம் இல்லையா, 10th 11th 12th யூஜி, இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தான், இந்த பேட்டர்னில் தான் நம்ம முடிச்சிருக்கணும், சரிங்களா. இல்லை ப்ரோ நான் 10th படிச்சு நேராக டிப்ளமோ போயிட்டேன், அதுக்கப்புறம் டிகிரி பண்ணிக்கிறேன், நான் அப்ளை பண்ணலாமா, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. எந்த ஜாபுக்குமே நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த பேசிஸில் பண்ணியிருந்தால் மட்டும் தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள், சரிங்களா. 10th 11th 12th யூஜி அப்படி அந்த பேட்டர்னில் நீங்கள் வந்திருக்கணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு அந்த ஜாபுக்கு இது மட்டும் போதுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப்பிஸ்ட்டுக்கு அது மட்டும், அதாவது டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். டைப்ரைட்டிங் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும், சரிங்களா. உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியும் ப்ரோ அப்படின்னு சொன்னாலையும் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும், சரிங்களா. அப்போ தான் இந்த டைப்பிஸ்ட் ஜாபுக்கு மட்டும் எலிஜிபிள், சரிங்களா. அதே மாதிரி மற்ற இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். சேம் முன்ன சொன்ன பேட்டர்னில் எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள், சரிங்களா. இந்த 3 ஜாபுக்கும். அது டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். டைப்ரைட்டிங் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அதோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லாம் எவ்வளோன்ட்டு எப்படின்னு பார்த்துடலாம். கேட்டகரி வைஸாக தான் பிரிச்சிருக்காங்க, அதாவது கேஸ்ட் வைஸாக பிரிச்சிருக்காங்க, சரிங்களா. நீங்கள் பிசி பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரியிலலாம் வரீங்கன்னா நீங்கள் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. 500 உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு ஃப்ரீ தாங்க, மந்த் ஃப்ரீ, நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த விடோ, எக்ஸ் சர்வீஸ் மேனு இந்த மாதிரி கேட்டகரிலாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஃப்ரீ தான், சரிங்களா. நீங்கள் எஸ்சி எஸ்டியை தவிர்த்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியெல்லாம் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 500 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் கன்ஃபார்மாக இருக்கும், சரிங்களா. டைப்பிஸ்ட் இருக்குது, ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு அண்ட் வைவா வாய்ஸ்
வைவா வாஸ்னா ஒன்றும் இது கிடையாது, இன்டர்வியூ தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸ்கில் டெஸ்ட் அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ 2 ப்ராசஸ் மட்டும் தான். நீங்கள் எக்ஸாம் மட்டும் கிராக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்பவே சான்ஸ் அதிகம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டைப்பிஸ்ட்க்கான ஸ்கில்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்லே மினிமமும் தெரிஞ்சிருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஒன்று டைப் ரைட்டிங், அதாவது 45 வார்த்தை நீங்கள் 10 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்குள்ளே 45 வேர்ட்ஸ் டைப் பண்ணுறீங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. 10 நிமிஷம் இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதில் எத்தனை மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு பார்த்துட்டு 100க்கு உங்களுக்கு 45 எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். கரெக்டுங்களா. இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல, இப்போ 100 வார்த்தை டைப் பண்ணுறீங்கன்னா மினிமம் நீங்கள் 45 வார்த்தையாவது கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே டைப் பண்ணியிருக்கணும். சரிங்களா, அப்படி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அதே தான் சேம் தமிழ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். தமிழுக்கும் சேம் ரூல்ஸ் அப்ளிகேபிள். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எங்கே போஸ்டிங்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். சென்னை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், இந்த மதுரை, இந்த மாதிரி அங்கங்கே அவங்களோட உயர்நீதிமன்றம் அது எங்கே இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் எக்ஸாம் வந்து இன்டர்வியூ கிராக் பண்ண விட்டுக்கு அதுக்கப்புறம் தான் டிசைடே ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டரெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட் மெட்ராஸ் அங்கே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணணும். அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் கொடுக்குறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் கொடுக்குறேன். சரிங்களா, மறக்காமல் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம் எப்படி எழுதுறது, இல்லை என்னென்ன இதில் வரும், எனக்கு எக்ஸாம் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது தெரியலனாலும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.